ஹாய் ஆஸ்பிரண்ட், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்கொயர் ட்ரிக்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி இந்த ஸ்கொயர் ட்ரிக்ஸ்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும், தெரியாமலாம் இருந்திருக்காது. ஏன்னா காம்படிட்டிவ் எக்ஸாமோட ஆப்டிடியூட பேசிக் இந்த ஸ்கொயர்ஸ் க்யூப்ஸ் தான். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் ஸ்கொயர் ரூட், க்யூப் ரூட் பார்க்கலாம். இப்போது நம்ம ஸ்கொயர்ஸும் க்யூப்ஸும் நான் உங்களுக்கு ட்ரிக்ஸ் சொல்லித்தரேன். ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சி அப்படின்னா நான் இப்போ கொடுக்க போகிற ஒர்க் அவுட் சம்மை மட்டும் நீங்கள் கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். பிகினர் ஸ்டேஜில் இருக்கிறவங்களுக்கு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். காம்படிட்டிவ் எக்ஸாமுக்குள்ளலாம் வரோம் அப்படின்னா 1 to ஒரு 15 வரைக்கும் நம்ம மெமரிஸ் பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா சிம்பிளிஃபிகேஷன் அண்ட் அப்ராக்சிமேஷன் கொஸ்டின்லாம் அட்டன் பண்ணும்போது நமக்கு இந்த ஸ்கொயர்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ளஸ் க்யூப்ஸும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் நம்ம ஒவ்வொரு ட்ரிக்ஸுமே லேர்ன் பண்ணிகிட்ருப்போம். இப்போ 1 to 10 ஸ்கொயர்ஸ் அப்படின்னா நம்ம ஸ்கூல்ஸ்லேருந்து காலேஜ் வரைக்கும் நம்மளுக்கு மெமரியாகவே இருக்கும். ஆனால் 11 to 99 வரைக்கும் நம்மளுக்கு கேட்டோம் அப்படின்னா நமக்கு தெரியாது. ப்ளஸ் 3 டிஜிட்ஸ் நம்பருமே நம்மளுக்கு ஸ்கொயர்ஸ் சொன்னால் நம்மளுக்கு தெரியாது. அதை தான் நான் உங்களுக்கு இன்றைக்கி சொல்லித்தர போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட், ஸ்கொயர்னால் என்ன? ஒரு நம்பருக்கு மேலே பவர் 2 இருந்துச்சுன்னா அதை தான் நம்ம ஸ்கொயர்னு சொல்லுவோம். இப்போது 2 ஸ்கொயர் அப்படின்னா நார்மலாக நமக்கு 4ன்னு தெரியும். அதே மாதிரி 3 ஸ்கொயரும் நமக்கு 9 தெரியும். ஆனால் நமக்கு ஒரு 2 டிஜிட் நம்பர்னு வரும்போது நமக்கு ஸ்கொயர்ஸ் சொல்லதுக்கு சடனாக நமக்கு வராது. பிகாஸ் நம்ம 1 to 10 வரைக்கும் நம்ம ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸில் மெமரிஸாக வச்சுருப்போம். 11 to 99 சொல்லும்போது நமக்கு ஒரு கொஸ்டின் மார்க் தான். 11 to 99 வரை எதுக்குன்னு சொல்கிறேன் அப்படின்னா 1 to 50 வரை நம்ம மெமரிஸாக வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ஒரு ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம போட முடியும். இதே மாதிரி ஒரு 3 டிஜிட்லாம் வந்தால் எப்படி நம்ம ஸ்கொயர்ஸ் எடுக்கிறது அதையும் நான் ட்ரிக்ஸு சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு 2 டிஜிட்ஸ் பார்த்துக்கலாம். 2 டிஜிட்டில் ஃபஸ்ட் ரேண்டமாக ஒரு நம்பர் எடுத்துக்கிறேன். 13 ஸ்கொயர் எடுத்துக்கிறேன். இந்த 13 ஸ்கொயரை நம்ம இந்த ஃபார்முலா மெத்தட் படி தான் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். இப்போ 13 ஸ்கொயரை ஃபஸ்ட்டு 3 ஸ்கொயர் என்னன்னு சொல்ல போகிறீங்க. 3 ஸ்கொயர் 09. எதனால் 0 போடுறேன் அப்படின்னா ஒரு 2 டிஜிட் இருந்தால் தான் நம்மளுக்கு 9 சொல்லி எழுதாமல் 2 டிஜிட்டாக நம்ம எழுத போகிறோம். அதே மாதிரி 1க்கு நம்ம ஸ்கொயர் எடுத்தோம் அப்படின்னா 1 வரும். ஆனால் நம்ம என்ன பண்ண போகிறோம், 01ன்னு போட போகிறோம். அதே மாதிரி இந்த 1ஐயும் 3யும் மல்டிப்ளை பண்ணி நம்ம டபுள் பண்ண போகிறோம். 1ஐயும் 3யும் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 3, அதை டபுள் பண்ணோம் அப்படின்னா 6. அப்போது 06ன்னு போட போகிறோம். 1 டிஜிட் நம்பர் வந்தால் 2 டிஜிட்டாக 06ன்னு போட போகிறோம். இப்போது நம்ம நார்மலாக ஆட் பண்ணோம் அப்படின்னா 9, 6, 1 வந்துடும். இப்போது இதில் 1 டிஜிட் விட்டு எதுக்கு நான் போட்டிருக்கேன் அப்படின்னா நம்ம மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது 1 டிஜிட் விட்டு தானே நம்ம போடுவோம். ஸோ நான் அதை 1 டிஜிட் விட்டு போட்டிருக்கேன். அதே மாதிரி இன்னொரு சம் பாருங்கள். 77 ஸ்கொயர். இதை நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு 7க்கு ஸ்கொயர் எடுக்கணும். 7க்கு ஸ்கொயர் எடுத்தால் 49. அதே மாதிரி 7க்கு ஸ்கொயர் எடுத்தால் 49. இப்போது 7ஐயும் 7ஐயும் மல்டிப்ளை பண்ணி நம்ம டபுள் ஆக்கணும். அப்போ 7ஐயும் 7ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 49. 49ஐ டபுள் ஆக்கணும்னா 49 2 போடுங்க. 9 2s are 18, 1, 4 2s are 8, 1 பண்ணோம்னா 9, 98. அந்த 98ஐ 1 டிஜிட் விட்டு நம்ம போடணும். இப்போ நார்மலாக ஆட் பண்ணுறோம். 9, 12, 1, 10, 19, 1, 5. அப்போ இதோட நம்மளுக்கு ஸ்கொயர் 5929. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் இப்போ ஒரு 2 ஸ்கொயர்ஸ் கொடுக்குறேன். அதை நீங்கள் கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். 69 ஸ்கொயர், 86 ஸ்கொயர். இந்த ரெண்டையும் கமெண்ட்டில் நீங்கள் போஸ்ட் பண்ணுங்கள். எழுத்து சின்னதாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க. இப்போ திருப்பி நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். 68 ஸ்கொயர் பார்க்க போகிறோம். அப்போ ஃபஸ்ட் என்ன பண்ணுவோம், 8ஓட ஸ்கொயர் என்ன, 64. 6ஓட ஸ்கொயர் என்ன, 36. இப்போது இந்த ரெண்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ணி அதை டபுள் பண்ணுவோம். 6 8s are 48. 48 டபுள் பண்ணணும்னா 48 2, 8 2s are 16, 1, 4 2s are 8, 9, 96. அந்த 96ஐ 1 டிஜிட் விட்டு 96ன்னு போடுறோம். இப்போ நார்மலாக நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா 4, 2, 1,
1614 இவ்வளோதான். 68ஓட ஸ்கொயர் வந்து 4624. நம்ம இன்றைக்கி 2 டிஜிட்டோட ஸ்கொயர் பார்த்தோம். நாளைக்கு நம்ம 3 டிஜிட்டோட ஸ்கொயர் பார்க்க போகிறோம். நான் நாளைக்கு அந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே மாதிரி நான் கொடுத்த 2 ஒர்க் அவுட் சம்மை மறக்காமல் ஆன்சரை கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள்.